ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. மகாபிரிவாதனம் மகாபிரிவாதனம் மகாபிரிவாதனம். இன்னைக்கு தெய்வத்தின் விரல் பாகம் 3ல் ஆச்சாரம் என்ற தலைப்பில் பெரிவா சொல்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 369 ஆரம்பிக்கிறது. இந்த இடத்திலே தான் நான் பிரிந்து போகிற சீர்திருத்த இயக்கங்களே தேவையில்லை என்று நினைக்கிறேன். அபிப்பிராய பேதம் இருந்தால் நன்றாக ஆலோசித்து பேதத்தை போக்கிக் கொண்டு வெளியே போகாமல் இருப்பது உத்தமம். அப்படி போக்கிக் கொள்ள முடியவில்லையானால் மனசாட்சிக்கு விரோதமில்லாமல் தனியாக போவதுதான் சரி. அபிப்பிராய பேதத்தையும் வைத்துக்கொண்டு மூலஸ்தானத்தை விட்டும் போகாமல் அதிலே தங்கள் இஷ்டப்படியான கொள்கைகளை இன்ஜெக்ட் பண்ணி மூலஸ்தானமே தங்களுடையதுதான், ட்ரெடிஷ்னலாக வந்தவர்கள் அதிலிருந்து வெளியே போய்விட வேண்டும் என்று பண்ணுவது கொஞ்சம் கூட சரியில்லை. நாங்கள் வெளியே போவதை பற்றி கவலை இல்லை. எங்களை ரட்சித்துக் கொள்வதற்காகவும் இதை நான் சொல்லவில்லை. ட்ரெடிஷ்னல் ரிலிஜன் போச்சே என்று கூட அழவில்லை. ஆனால் ஜனங்களின் சாஸ்வதமான நன்மை சீரான அபிவிருத்தி போகிறது என்றுதான் துக்கப்படுகிறேன். முன்னையே சொன்னது போல வம்சாவளியாக அனுஷ்டானங்களின் அனுபவ பல வஜ்ரம் பாய்ந்திருக்கிற சாஸ்திர சம்பிரதாயங்களுக்கு நமக்கான சாஸ்வத க்ஷேமத்தை கொடுப்பதில் இருக்கிற வெயிட் தனி மனுஷர்கள் புதிதாக பண்ணி கொடுக்கிற ஒழுங்குமுறைகள் இருக்கவே இருக்காது. அவர் மகானாகவே இருக்கலாம், அனுகிரக சக்தி உள்ளவராக இருக்கலாம். அப்படியானாலும் அவரிடம் சரணாகதி பண்ணியிருக்கிற ஏதோ சில பேரைத்தான் அவருடைய சக்தி பரிசுத்தி செய்ய முடியுமே தவிர எல்லா ஜனங்களுக்கும் பிராச்சீன ஆச்சாரங்கள் காலக்கிரமேண ஸ்லோ அண்ட் ஸ்டெடி என்கிறபடி நிதானமாய் இருந்தாலும் தளர்ச்சி இல்லாமல் நிச்சயமாக சித்த சுத்தி தருவது போல் தர முடியாது. தனு மனுஷர் எத்தனை நாள் சாஸ்வதம். அவருக்கு அப்புறம் ஜனங்களுக்கு வழிகாட்ட அவர் ஸ்தானத்திலேயே அவருடைய சக்தியெல்லாம் இருக்கிறவராக இன்னொருத்தர் எப்படி வர முடியும்? வழி வழியாக வந்திருக்கிற தர்ம பீடங்களில் பீடாதிபதி முக்கியமில்லை. எந்த பீடாதிபதி வந்தாலும் போனாலும் மாறாமல் நிலையா இருக்கிற சம்பிரதாயமான ஆச்சார அனுஷ்டானங்களும் தத்துவங்களும் சித்தாந்தங்களும் தான் இங்கே முக்கியம். இவற்றை தாமே வழுவர பண்ணுவதுதான் பீடாதிபதிக்கு பெருமை தருவது. சாதாரண ஜீவன் ஒன்று எவ்வளவு கர்மா மூட்டையுடன் அழுக்கு மூட்டையுடன் பிறந்திருக்கிறது என்று கவனித்து அத்தனையும் அடித்து துவைத்து சுத்தம் பண்ணவே இந்த பீடங்களை சாஸ்திரங்கள் கூறும் ஏராளமான ஆச்சார அனுஷ்டானங்களை சொல்கின்றன. அது கடுமையான நெறியாகத்தான் இருக்கும். வியாதியை பொறுத்து தானே டோசேஜ் இருக்கும். எத்தனை டோஸும் போதாது என்றால் சர்ஜரி என்று சஸ்திரத்தை போட்டு அறுக்கத்தானே வேண்டும். ஜனங்களின் க்ஷேமத்தை உத்தேசித்து சாஸ்திரம் இந்த சஸ்திர சிகிச்சை கூட பண்ணத்தான் செய்கிறது. எத்தனையோ கர்மாக்களில் ஆச்சாரங்களில் போட்டு கட்டினால் ஒழிய சித்த சுத்தி வராது. அறுத்து கொண்டு ஓட்டம் பிடிப்பதே குறியாயிருக்கிற சித்தத்தை கட்டுக்கு மேல் கட்டாக போட்டுதான் நிறுத்த வேண்டும். நவீன சுவாமியார்கள் அதெல்லாம் வேண்டாம், உபவாசம் வேண்டாம், எல்லாம் ஈஸ்வர பிரசாதம் தான், எதை வேணுமானாலும் தின்னுங்கள், ட்ரெஸ்ஸில் என்ன இருக்கு, குடுமையில் என்ன இருக்கு, ஈஸ்வரன் மனசை பார்க்கிறானே தவிர இதுகளையா பார்க்கிறான் என்று சொல்லி ஏதோ கொஞ்சம் பஜனை ஜபம் தியானம் பண்ணினால் போதும் என்று ஒரேடியாக டைல்யூட் செய்து விடுகிறார்கள். இவர்களுடைய அன்போ ஆதரவோ அனுகிரக சக்தியோ அல்லது நேரிலோ இவர்களை பார்க்கிறவர்கள் இவர்களிடம் வைக்கும் பக்தி விசுவாசமோ ஓரளவுக்கு இப்போது இருக்கிறவர்களை கை தூக்கி விடுகிறது என்றே வைத்துக் கொள்வோம். ஆனால் ஆனவன் ஏகமாக கர்மசேஷத்தை வைத்துக் கொண்டிருக்கும் போது இது எவ்வளவுக்கு காப்பாற்றும்? தற்கால சாந்தியாகவோ அதற்கு கொஞ்சம் மேலோ போவதாகத்தான் முடிந்துவிடும். இவர்கள் காலத்துக்கு அப்புறம் வருவர்கள் இம்மாதிரி அனுஷ்டானங்களை எல்லாம் அழித்துவிட்ட மதம்தான் இந்து மதம் என்று நினைத்து எல்லாவற்றிலும் ஈஸி கோயிங் என்பது போல மதத்திலும் மேம்போக்காக ஏதோ சில சாதனைகளை பண்ணுவதோடு நின்றுவிட்டால் நிலையான பிரயோஜனம் எதுவும் இருக்காது. ஒரு தரம் ராமா என்று சொன்னால் போதும், சுகாராத்யா சுலபாகதி பகவான் பரம சௌலபியன் என்று சொல்லதெல்லாம் ஜனங்கள் நமக்கு விமோசனம் இல்லை என்று விழுந்து விடாமல் உற்சாகப்படுத்துவதற்காக சொல்லுதுதான். பகவான் மனசு வைத்தால் ஒரு தினம் நாமோச்சாரணம் பண்ணினால் கூட பரமானுகிரகம் பண்ண முடியும் தான். அவன்தான் சகலமும் என்ற ஆழமான நம்பிக்கை வந்துவிட்டால் சுலபத்தில் பிடித்து விடலாம் தான். ஆனாலும் இப்படிப்பட்ட நம்பிக்கை எங்கே வருகிறது? அவனாக ஒரு க்ஷணத்தில் தூக்கி விடுவதை கோடியில் ஒன்றாகத்தானே பார்க்கிறோம். பாப கர்மா எவ்வளவு பண்ணியிருக்கிறோமோ அவ்வளவு சாஸ்திர கர்மா பண்ணித்தான் அதை போக்கிக் கொள்ள வேண்டும் என்பதுதான் ஜெனரல் ரூல். அதுவும் அவன் போட்டதுதான். விதிக்கு விலக்காக எப்போதாவது தான் நடக்கும். எல்லோருக்கும் நடக்க வேண்டும் என்ற விதிகளை விடுவது தப்பு. விதிகளில் பெரும்பாலானவற்றை விட்ட பின்பும் தங்களையே ஒரிஜினல் மதஸ்தர்கள் அதன் ஸ்பிரிட்டை உள்ளபடி புரிந்து கொண்டவர்கள் என்று நினைக்க பண்ணி ஜனங்களையும் விதி மீறி போக பண்ணுவது எத்தனை நல்ல உத்தேசத்தில் செய்ததானாலும் கெடுதியைத்தான் உண்டாக்கும். கைப்புண்ணுக்கு கண்ணாடி வேண்டுமா என்கிறபடி
இவ்வாறு ஆச்சாரங்களை டைல்யூட் பண்ணினதில் ஜனங்கள் ஒரே நாஸ்திகர்களாக போகாவிட்டாலும் மேலேயும் போகாமல் மொத்தத்தில் லோகம் கீழே போய்க் கொண்டிருப்பதை தானே பார்க்கிறோம். அடியோடு நாஸ்திகர்களான சில பேரையும் சனாதன ஆச்சாரங்களிலே பரிபூர்ண அபிமானம் உள்ளவர்களான சில பேரையும் தவிர பாக்கி எல்லோரும் யாராவது ஒரு சுவாமிஜியை ஆச்சரியக்கிறார்களாகத்தான் இருக்கிறார்கள். ஆனாலும் லோகத்தில் நல்லதற்கில்லாதவைகள் தான் ஜாஸ்தியா இருக்கின்றன என்றால் என்ன அர்த்தம்? பூர்வாச்சாரத்தின்படி சிலது, சொந்த அபிப்பிராயப்படி சிலது என்று கலவங்கீரை செய்கிறவர்கள் தற்காலிகமாக என்ன நன்மை பண்ணினாலும் முடிவிலே ஜனங்களுக்கு கெடுதல் தான் உண்டாகிறது. என்ன கெடுதல்? பூர்வாச்சாரத்தை விட்டால் பதித்தோ பவேத் என்றல்லவா சொல்லியிருக்கிறது. பதித்தனாக போவதை விட பெரிய கெடுதல் என்ன இருக்கிறது? கதாலிசிட்டி, எல்லாவற்றையும் தழுவ பரந்த மனப்பான்மை வேண்டாமா என்கிறார்கள். அதாவது வேண்டும்தான், ஆனாலும் அது முழுக்க மனசின் விஷயம் அல்லவா? காரியத்தில் ஒவ்வொன்றும் அதன் அமைப்பில் இல்லாவிட்டால் எப்படி நடக்கும்? ஒழுங்கு எங்கே இருக்கும்? கிரிக்கெட்டில் ஃபுட்பால் ரூலை சேர்ப்பார்களா? ஆச்சாரங்களில் குழப்பம் பண்ண மட்டும் கதாலிசிட்டி என்கிறார்கள். ட்ரெடிஷனை ஏற்றுக்கொண்டால் பூராவும் ஏற்றுக்கொள்ளணும், விட்டால் பூராவும் விடணும். தங்களுக்கு பிடித்ததை எடுத்துக்கொண்டு பிடிக்காததை விடுவது, அப்படியும் தாங்களே ட்ரெடிஷனல் ரிலிஜன் என்ற பிரமையை ஏற்படுத்துவது என்றால் சரியே இல்லை. குருவிடம் சிஷ்யன் அல்லது பதியிடம் பத்னி சிலவற்றில் சரணாகதி செய்வது, மற்றவற்றில் இஷ்டப்பட்டு செய்வது என்றால் சிரிக்க மாட்டார்களா? அது பாபம் அல்லவா? குருவிடம் பதியிடம் தப்பே இருந்தாலும் குறையே இருந்தாலும் சிஷ்யனும் பத்னியும் செய்கிற சரணாகதி குறையில்லாமல் இருந்தால் இவர்கள் கடைத்தேறி விடுகிறார்கள். இதே மாதிரி ஒரு ட்ரெடிஷனல் சில தோஷமான அம்சங்களே சேர்ந்து விட்டதாக வைத்துக் கொண்டாலும் அதை நம்பி சரணாகதி பண்ணி தான் என்பதை கரைத்து கொண்டு விட்டால் கரையேறி விடலாம். சொந்த அபிப்பிராயத்தின் பேரில் புராதன ஏற்பாட்டை மாற்றுவது என்கிற போது கரைக்கப்பட வேண்டிய தான் தலையை நீட்டி தன்னை ஸ்திரப்படுத்திக் கொள்கிறது. ஒவ்வொரு சுவாமிஜிக்கு ஒவ்வொரு விஷயத்தில் அபிப்பிராயம் மாறுதல் என்றால் எது சரி எது தப்பு, இவற்றில் எதை எடுத்துக்கொள்வது? நாங்களும் யஜ்யம் பண்ணுகிறோம் என்கிறார்கள், வேத பாராயணம் பண்ணுகிறோம் என்கிறார்கள், பண்ணாமல் இருந்தால் தேவையே என்று எனக்கு இருக்கிறது. இதையெல்லாம் பண்ணுவதால் தான் ஜனங்களுக்கு இதுவே ட்ரெடிஷனல் ரிலிஜன் என்ற பிரமை ஏற்படுகிறது. இல்லாவிட்டால் இதுவும் பிரிந்து போன ஒரு மதம் என்று விலகி இருந்து விடுவார்கள். ஒரிஜினல் மதத்தை விட்டு போகப்படாது என்று உள்ளூர் பயம் இருப்பதால் யாகம் பண்ணுகிறார்கள், மணி அடித்து பூஜை பண்ணுகிறார்கள், அகண்ட பாராயணம் பண்ணுகிறார்கள் என்றால் அடடா, இவர்கள் சனாதன இந்து தர்மத்தையே நன்றாக அபிமானித்திருக்கிறவர்கள், நாமும் இதில் கலந்து கொள்ளலாம் என்ற ஜனங்களுக்கு தைரியம் உண்டாகிறது. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக நவீன சுவாஞ்சிகள் நல்ல ஆச்சாரமுள்ள வைதிகர்களை கூப்பிட்டு சதஸ் நடத்தி சம்பாவனையும் செய்யும் போது இவர்கள் நிச்சயமாக பிராச்சீன வழியை இவர்கள்தான் அதை ரட்சிக்கிறவர்கள் என்று தோன்றிவிடுகிறது. ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம் மகாபரிவாஜனம்.